நான் உங்கள் முருகானந்தம். என்னுடைய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நன்னாளில் ஒரு புதிய முயற்சியாக இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன சார் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர்? எம்என்பி அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட எம்மன் பாளையம் கிராமம். அங்கு பிறந்தவன் தான் நான். ட்ரேடர், அது என்ன சார் ட்ரேடர்? என்ன ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதை பற்றி இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ட்ரேடிங் அப்படிங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். வர்த்தகம், பங்குச்சந்தை சார்ந்த வர்த்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். குறிப்பாக அந்த பங்குச்சந்தை வர்த்தகத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, F&O ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு பங்குச்சந்தையில் என்ன அனுபவம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். பங்குச்சந்தையில் நான் 2007ஆம் ஆண்டு அறிமுகமானேன். எப்படி அறிமுகமானேன் அப்படின்னா, நானும் உங்களைப் போல் தான், நிறைய பேரை போல தான் சென்னைக்கு பணத்தை தேடி தான் வந்தேன். இப்போ பணத்தை தேடி வந்த புதுசில், படித்து முடிச்சுட்டு பணத்தை தேடி வந்த புதுசில் ஒரு தனியார் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்காக சேர்ந்தேன். அப்போ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வர்த்தக உலகம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அந்த ப்ரோக்ராம் ஓடும். அப்போ வீட்டில் இருக்கிற டயத்தில் அந்த வர்த்தக உலகத்தை பற்றி நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருப்பாங்க. எந்த பங்கு ஏறுது, எந்த பங்கு இறங்குது, அவங்க நிறைய அந்த லெவல்ஸை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு அதில் ஒரு ஆர்வம், பங்குச்சந்தைனா என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதை பற்றி தேடணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் போலலாம் அன்றைக்கி நமக்கு இன்டர்நெட்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக கிடச்சதும் கிடையாது, ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருந்ததும் கிடையாது. அப்போது நான் அதை பற்றி தேடுறப்போ ஒரு எதேச்சா ஒரு நண்பரை பார்த்து பேசுகிறப்போ அவர் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த புத்தகத்தில் நாங்கள் சொல்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது. அதுதான் நாணய விகடன். அப்போ அந்த நாணய விகடன் புத்தகத்தை வாங்கி நான் படிக்கிறப்போ தான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் அப்போது ஒரு சீரியஸே போயிட்டு இருந்தது, எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்கேஜி சீரீஸில் பார்த்தோன்னா பங்குச்சந்தையை பற்றின எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் இருந்து பங்குச்சந்தைனா என்ன, அது எப்படி செயல்படுது, அதில் நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னால் என்ன, அப்போ நிஃப்டிக்குள்ளார என்னென்ன கம்பெனிஸ் வருது, சென்செக்ஸுக்குள்ளார என்னென்ன கம்பெனிஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எல்லாமே அப்போ ஆரம்பத்தில் தெளிவாக கொடுத்தாங்க. இன்னமும் நான் அந்த புக்ஸை சேவ் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளார ரூல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, ஒரு விளம்பரத்துக்காக அதுக்குள்ளார ஒரு ஸ்லிப் வைப்பாங்க. அப்படி வச்சுருந்ததில் தான் நான் ஓப்பன் பண்ணது பைபைசே. இன்றைக்கி பைபைசே இருக்குது, அன்றைக்கி அந்த பைபைசே தான் ஐஏஎப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்போ ட்ரேடிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, லேப்டாப் கிடையாது, ஃபோன் கிடையாது. ஒன்று போனால் ப்ரௌசிங் சென்டர் தான் போனோம். ப்ரௌசிங் சென்டர்லேயே இந்தளவுக்கு ரொம்ப தெளிவாலாம் இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் பண்ணி நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லணும், இல்லைனா புரோக்கிங் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பங்குச்சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது. பங்குச்சந்தையில் போனால் நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்குறை புத்தகத்தை படித்தது, நிறைய நண்பர்கள்கிட்ட பேசுனது, இதை வச்சுக்கிட்டு நானும் அப்போ ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாலாம் ஒரு பெரிய பணம் தான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் பங்குச்சந்தைக்கு உள்ளார வந்தேன். அப்போ பார்த்திங்கனாக்கா நான் ஒரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூர் சைடில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து வரணும்னா பி ஸ்டேஷன் வரைக்கும் கம்பெனியோட பஸ்ஸில் வரணும். பி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் கிண்டிக்கு வரணும், கிண்டிலேருந்து நான் போகிறது வரணும். இப்படி தான் என்னுடைய பயணங்கள் போயிட்டு இருந்தது. அப்போ நான் புரோக்கிங் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இருந்தது என்னோடய புரோக்கிங் ஆஃபீஸு. எனக்குன்னு தனி ஒரு ஆரம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது நான் அங்கே என்ன பண்ணுவோம், டெய்லி அந்த நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வரும்போது ட்ரெயினை விட்டு இறங்கி மாம்பழம் இல்லைன்னா கோடம்பாக்கம் அங்கே இறங்கணும். அங்கேருந்து நடந்து போகணும். நடந்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கிங் ஆஃபீஸ் ஓப்பனே ஆகிருக்காது. அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு அப்போ வெளியில் இருக்கிற ஒரு கையேந்தி பவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த புரோக்கிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்போ புரோக்கிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு போயிட்டு நான் உள்ளார உட்காரப்போ என்ன நடக்குது பங்குச்சந்தையில், எப்படி இதை பை பண்ணுறாங்க, எப்படி செல் பண்ணுறாங்க, இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்னா, சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்க என்ன ஸ்டாக்கை வாங்க சொல்கிறாங்களோ
அந்த ஸ்டாக்கை எனக்கு ஒரு 100 குவான்டிட்டி வாங்குங்க, நான் என்ன காசு வச்சுட்டு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி 100 குவான்டிட்டி வாங்குங்க, 50 குவான்டிட்டி வாங்குங்க அப்படின்னுவோம். அது குத்து மதிப்பாக வாங்குவோம், குத்து மதிப்பாக ஏறும், ஒரு நாளைக்கு லாபத்தை புக் பண்ணிவிடுவோம், குத்து மதிப்பாக சரன்னு கீழே போயிடும், லாஸை புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடும். இப்படி தான் போயிட்டு இருந்தது என்னுடைய பங்குச்சந்தை. அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையும் கற்றுக்கணுன்ற அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதை எனக்கு கிடைக்கல. ஆனால் பங்குச்சந்தையில் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். பட் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பங்குச்சந்தை வாழ்க்கை பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் வச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் போல தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். பங்குச்சந்தையை பற்றி வந்து பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. பங்குச்சந்தையில் யாரும் பணம் சம்பாதிக்க முடியாது, அது வந்து ஒரு சூதாட்ட களம் அப்படிங்கிற வந்து ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னாக்கா பங்குச்சந்தையில் 90% பேர் பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. மீதி இருக்கிற ஒரு 10% பேர் தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது என்னுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டு கிடையாது, 2007 2019 முதல் வரைக்கும் 2019 முதல் வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டால் சீசனுக்கு அப்பப்போ நான் வருவேன். நான் வேடந்தாங்களை தூக்கி அந்த பறவை வர மாதிரி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என் கையில் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போ ஒரு 10,000 15,000 எடுத்துக்கிட்டு உள்ளார போவேன். எதையாவது ஒன்று வாங்குவேன், ஏதாவது ஒன்று விற்பேன், விட்டுருவேன், அப்படியே வந்துடுவேன். அப்போ கொஞ்ச நாள் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் போவேன், மறுபடியும் வாங்குவேன், மறுபடியும் விற்றுடுவேன், மறுபடியும் லாஸ் பண்ணிவிடுவேன், அப்படியே வந்துடுவேன். இப்படி தான் ரொம்ப கேப் விட்டு ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் கேப் விட்டு ஒரு அந்த அப்படி காசு இருக்க வரைக்கும் போக வேண்டியது. லாஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கிறப்ப அப்படி விட்டுட்டு வெளில வந்துடு. இப்படி தான் எனக்கு அந்த ஒரு கடைசி முதல் ஒரு 10 ஆண்டு காலங்கள் வந்து மார்க்கெட்டில் எனக்கு போச்சு. அப்புறம் 2019 நான் எப்படி இதை வந்து மறுபடியும் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றின ஒரு பேசிக்கான விஷயம் எனக்கு இருந்தாலும் வந்து பார்த்தினாக்கா பங்குச்சந்தையில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் 2019 வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு கம்பெனிக்கு நான் மாறினேன். அதே கார்பரேட் கம்பெனிலேருந்து இன்னொரு கார்பரேட் கம்பெனிக்கு நம்ம மாறும். அது அடிக்கடி மாறிக்கிட்டே தான். இப்போ கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தோன்னா மாறிக்கிட்டே வருவாங்க. ஒரு சில பல காரணங்களுக்காக வந்து நான் என்ன பண்ணேன், இன்னொரு கம்பெனிக்கு நான் மாறி வந்தேன். அங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பங்குச்சந்தையை பற்றி நிறைய பேர் பேசக்கூடிய நண்பர்கள் வந்தாங்க. அவங்க கூட பேசும்போது பழகும்போது தான் நம்ம ஏன் மறுபடியும் வந்து அந்த பங்குச்சந்தையை நம்ம பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து ஒரு எண்ணம் வந்து பங்குச்சந்தையை என்னோடய 2வது இன்னிங்ஸை 2019 ஆரம்ப காலத்தில் நான் தொடங்குகிறேன். அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து முதல் முறையாக F&Oக்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன். அது எப்படி வரேன்னு கேட்குறீங்களா? அது ஒரு பெரிய கதை. இன்றைக்கி ட்ரேடிங்கில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள வந்து யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்களோ எல்லோரும் இந்த தவிர பண்ணிகிட்ருப்பீங்க. நானும் நீங்கள் என்ன தப்பெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களோ எல்லா தப்பும் நானும் பண்ணி தான் இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வந்தேன். அப்படியே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நார்த் இந்தியன் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நீங்கள் என்ன சார் செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க? நான் அந்த மாதிரி ஈக்விட்டியில் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு F&O பற்றி தெரியுமா? F&O பற்றி தெரியும், பட் எனக்கு அதை பற்றி எப்படிலாம் எனக்கு தெரியாது. எப்படி ட்ரேட் எடுக்கணும், என்ன மாதிரி பண்ணலாம் எனக்கு தெரியும். நான் சொல்லித்தரேன் சார், நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப தான் வந்து ஆப்ஷன்ஸில் பேங்க் நிஃப்டி இருக்குது, நிஃப்டி இருக்குது, அதில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்கிறப்போ அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொன்னாங்க. அதை சொல்லி அவங்க சொல்லி எடுத்த கால்ஸ் ஒரு சில கால்ஸ் வந்தது, ஒரு சில கால்ஸ் போனது. அதுலேயும் எனக்கு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு முடிவுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து வந்து அதில் நஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து யாரையும் நம்புற மாதிரி வந்து ஒரு எண்ணம் கிடையாது. இதை நம்ம இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பித்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்களே இதில் நான் குறிப்பாக இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா நான் பங்குச்சந்தையில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே யூடியூப்பில் தான். யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம எப்படி தேடுறோம், நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிற விஷயந்தான். நிறைய சேனல்ஸ் இருக்குது, பேக்கான சேனல்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபார ரீதியாக நிறைய பேர் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் நான் குறிப்பாக சொல்லணும், ஒரு சிலர் இதை சேவையாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பேரெல்லாம் வருங்காலங்களில் நான் சொல்கிறேன், யார் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். அந்த சேனல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். முதல் முறையாக நான் கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறேன். சில தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி நான் 2வது முறை அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே நிறைய பார்த்து ஆரம்பித்து தான் என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸோட ஜேர்னிங்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய தப்புகள் பண்ணி நிறைய நஷ்டப்பட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்னொரு விஷயத்தை இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா பங்குச்சந்தையில் இன்றைக்கி நான் வரேன், இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இன்றைக்கி வந்த உடனே பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிச்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னாவே குறைஞ்சது 3 ஆண்டுகள் படித்தாகணும். அது இளங்கலை பட்டம் இல்லை அப்படின்னாக்கா
இதே முதுகலை பட்டம்னா 2 ஆண்டு படித்தாகணும். அதே போல் தான் இந்த பங்குச்சந்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் என்னோடய பார்வையில் 3 ஆண்டுகள் ஆகும். இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனுபவம் இருக்குது பங்குச்சந்தையில், நான் இங்கேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகளாக ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டில் வின்னிங் ரேட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு அப்படின்னா என்ன தான் 3 ஆண்டு கற்றுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேட் 60-40 அப்படி தான் இருக்கும். என்னுடைய வின்னிங் ரேட்டும் 60-40 தான். அப்போது 2019 இதை நான் ஆரம்பித்தேன். நான் 2019 வருடத்தின் முடிவிலும் நஷ்டம்தான். ஆனால் ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடை ஏன் எடுக்கிறேன், எதுக்கு எடுக்கிறேன், அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, அதனுடைய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற விஷயம் அப்போ வருஷத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ 2வது வருடம் 2020 அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நியூட்ரலாக தான் முடிஞ்சது என்னுடைய பங்குச்சந்தை ஜேர்னி. 2021 ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஜோனுக்கு ஓரளவுக்கு நஷ்டத்துலேருந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு திரும்ப ஆரம்பித்தேன். நிறைய தவறுகள் எடுத்த உடனே அப்படியெல்லாம் வரல, நிறைய தவறுகள் தெரிஞ்சுது. இன்றைக்கி ஏன் இந்த வீடியோவை இந்த புத்தாண்டில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து 2022 ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது இந்த பங்குச்சந்தை எனக்கு. ஏன் அப்படின்னா வந்து இந்த 2 ஆண்டுகள் 2019, 20, 21 3 ஆண்டுகள் கற்றுக்கிட்ட விஷயத்தை 2022 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ என்னுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாகுது. எப்படி சக்ஸஸ் ரேட் அதிகமாகுது அப்படின்னா ஒரு ட்ரேடை ஏன் எடுத்தோம் எதுக்கு எடுத்தோம்லாம் தெரியாமல் ஒரு ட்ரேட் எடுத்து நஷ்டப்பட்ட காலங்கள் போய் இப்போ ஒரு ட்ரேடை நம்ம ஏன் எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம், இது ப்ராஃபிட் போகுமா லாஸ் போகுமா, லாஸாக இருந்தாலும் எங்கே கட் பண்ணிவிட்டு வெளியில் வரணும், ப்ராஃபிட் போனாலும் எங்கே போகும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்குது. இதை பற்றின என்னுடைய அனுபவத்தை தான் இந்த சேனலில் தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். சரிங்க சார், நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன இதில் புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படின்னா நிறைய சேனல் இருக்குது. மற்ற சேனலை நான் குறை சொல்ல விரும்பலை. அந்த சேனலோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங் கிளாஸ் வச்சுட்ருக்கேன், நான் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறேன், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க. விருப்பப்பட்டவங்க பணம் வச்சுட்ருக்கவங்க அங்கே போகலாம். பணம் இல்லாதவங்க என்னை மாதிரி பிகினராக இருந்து ஒரு மிடில் கிளாஸிலிருந்து வந்தவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன கற்றுக்கிட்டனோ இது வரைக்கும் அந்த விஷயத்தை ஃப்ரீயாக தான் கடைசி வரைக்கும் ஃப்ரீயாக தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். பிடிச்சவங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களிடம் பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய அனுபவத்தை அடுத்து வரும் வீடியோக்களில் நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், எப்படி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், ரியல் ட்ரேடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ சார் முதலீடு வேணும் அப்படிங்களா, ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்கள் எடுத்த உடனே 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டால் 3,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து அதை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு முறையாக பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து இதில் ப்ராஃபிட் தான் வரும். பட் நம்ம எங்கே வந்து இதை நம்ம வந்து ஒரு சூதாட்டக்களமாக பயன்படுத்துகிறோமோ, ஒரு கேம்லிங்காக பயன்படுத்துகிறோமோ, அப்போது தான் நம்ம வந்து நஷ்டத்தை நோக்கி இதில் போகிறோம். வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் அடுத்தடுத்து வர வீடியோக்களை இந்த சேனலை என்னால் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.